இந்த சீசா படத்தினை வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்த வந்திருக்கிற மேடையில் இருக்கிற வல்லவர்களே, எதிரில் அமர்ந்திருக்கிற உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து ஆழ் மனதிலிருந்து வாழ்த்த வந்திருக்கிற நல்லவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்தனையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் குணா அவர்கள் நேற்று இரவு என்னை சந்தித்து அழைத்தார்கள். நான் வேறொரு வேலையாக இருந்து வர முடியாத சூழ்நிலை. நான் எவ்வளோ சொன்னேன், நான் எர்ணாவூர் பக்கம் இருக்கேன், அங்கேருந்து வர்றதுக்கு இல்லை எப்படியாவது வந்தாகணும்னாங்க. அன்பு கட்டளை இயக்குனுடைய அந்த அன்பு கட்டளை ஏற்று சின்ன படம் பெரிய படமாக வேண்டும், நம்முடைய நல்ல உள்ளத்தாலே அதை வாழ்த்த வேண்டும். வைப்ரேஷன் வேறு ஒன்றும் இல்லை, நல்லவங்கெல்லாம் சேர்ந்து ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துதல், இறைவனை வேண்டுதல், அது வெற்றிக்கு அறிகுறியாகும். அது அப்புறம் டைரக்டருடைய திறமை, ப்ரொடியூசருடைய அதிர்ஷ்டம். இதில் என்னென்னா, ப்ரொடியூசர் ஒரு மருத்துவர். அந்த மருத்துவர் வேலையை பார்க்காம கதை எழுதுறது, கவிதை எழுதுறது, அதையும் சேர்த்து பார்த்துருக்கார். அப்போது ஒரு பேஷண்ட் போகிறார், போகும்போது நல்ல மாதிரியாக பேசி பழகி, அப்போது டாக்டருடைய குணம் தெரியுது. எந்த பேஷண்ட் போனாலும் அவங்களோட மனசு விட்டு பேசி அவங்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து முடிந்தால் உதவி பண்ணுறது, இல்லைன்னா நோய் தீர்க்கிறது. ஓ, மனநல மருத்துவரா? ரொம்ப மகிழ்ச்சி. அதான் உங்கள் மனம் நலமடைய அவர் வாழ்த்திருக்கிறார். இன்னைக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ பார்க்குறோம். நண்பர்களையோ நம்பியவர்களையோ துரோகம் செய்து மோசம் செய்து தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் நோய் தீர்க்க போனவரை அவர் குறையறிந்து நோயையும் தீர்த்து அவர் வாழ்க்கையிலுடைய அந்த கஷ்டத்தையும் போக்குவதற்கு, அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு பட தயாரிப்பாளரானது உலக அதிசயம். அது அந்த நல்ல மனம் வாழ்க, செந்தில்நாதன் நாடு போற்ற வாழ்க.